டேய், என்னடா நடக்குதுங்க? என் கண்ணு என்னாலேயே நம்ப முடியல. நீ அவ்வளவு நல்லவனாடா? நான் என்ன பண்ணாலும் நீ நம்ப மாட்டியே. நீ காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டியே, அதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா காரணம் இருக்கு. இத்தனை நாளா இந்த வீட்டை பத்தி நான் பேசும்போதெல்லாம் 2 பொம்பளை பிள்ளையோட இருக்கா, அவ என்னடா செய்வான்னு என்ன கேப்ப. இப்ப ஒருத்தி ஓடி போயிட்டா. இன்னொருத்தி பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. அதனால இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வீட்டுக்கு நாங்க வந்துருவோம், நீயும் எங்க கூடவே இருந்துரு. அப்படியா? அப்போ ஜானகி தம்பி பொண்டாட்டிய வீட்டோட வச்சுக்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால ஜானகியை எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். அதுக்கான செலவை நான் கொடுத்துறேன். வாய கழுவுடா முதல்ல. ஆசிரமத்துல சேர்த்து விடுறானா? என்னைக்காவது உதவி வேணும்னு யார்கிட்டயாவது நின்னு இருக்காள? அவ யார் உதவியும் இல்லாம ஒத்த ஆளா நின்னு இந்த குடும்பத்தை காப்பாத்தி இருக்கா. அவளை நீ ஆசிரமத்துல சேர்ப்பியா? ஐயோ அம்மா அம்மா, சண்டைய ஆரம்பிக்காத. எதுவா இருந்தாலும் இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்ப நீ கிளம்பி என் வீட்டுக்கு வா. எதுக்கு? என்னம்மா எதுக்குன்னு கேக்குற? உன் மருமக விழுந்து காலை உடைச்சு படுத்து கிடக்கறா. காலையில இருந்து ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டேய், விருந்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஜானகி ஒருத்தியா இருந்து என்னடா பண்ணுவா? இப்ப போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. யாராவது ஹெல்ப்புக்கு வேணும், அவ்வளவுதானே. நான் குமார அனுப்புறேன், என் கூட வாமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மட்டும் உனக்கு அம்மா வேணும். எப்படித்தான் நீ ஏன் வயித்துல வந்து பிறந்தியோ தெரியலடா. இரு, ஜானகி கிட்டயும் சத்யா கிட்டயும் சொல்லிட்டு வரேன். சீக்கிரம் போ. சொல்லிட்டு வராங்களாம். எங்க இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. யாருடி இது? ஏரியாவுக்கு புதுசா இருக்குது. இவர்தான் சத்யா மாப்ள. அப்படியா? ஆமாண்டி. மாப்பிள செவசவனு எம்ஜிஆர் மாதிரி ஜொலிக்கிறாருல்ல. ஆமாண்டி, தங்க மாட்ட கலரு. சத்யாக்கு ஏத்த மாப்பிள தான். ஆண்டி. ஆமா, அந்த கோணவாய் ஏன் அப்படி சொன்னா? கோணவையா என்ன சொன்னா? மாப்பிள பாக்கிறதுக்கு மாங்காய் மடைய மாதிரி இருக்காருன்னு சொன்னா. நான்சென்ஸ். சத்யாங்க அப்படியா சொன்னா? பக்கத்துல இருந்து பார்த்தா பளபளன்னு அழகாதான் இருக்காரு. தூரத்துல இருந்து பார்த்தா கொஞ்சம் அவ சொன்ன மாதிரி தான் இருக்காரு. அப்படியா சொல்ற? மாப்ள கொஞ்சம் தள்ளி போங்க. அதெல்லாம் முடியாது. அதான் தள்ளி போய் நில்லுன்னு சொல்றாங்கல்ல. தள்ளி போய் நில்லு. போங்க மாப்ள. மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு. நான்சென்ஸ். ராஸ்கல், தள்ளி போய் நில்லு. ராஸ்கல். தள்ளி போங்க. கிளவிங்க. போ, தள்ளி நில்லு. போய் தொலைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போ. இது ஓகேவா? இன்னும் தள்ளி போப்பா. இது ஓகேவா? போதுமா? பைத்தியக்கார கிளவிங்க. ஆமாண்டி, அடியாத்தி அப்படியேதான் இருக்காரு. எப்படி? அந்த கோணவாய் சொன்ன மாதிரி மாங்காமடைய மாதிரி இருக்கீங்க. மாங்காமடையனா? மாப்பிள முறைக்காதீங்க, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு சிரிப்பா வருதா? இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சத்யா இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த கிழமைகள் இப்படியே சொல்லுங்க. நம்மன்னு அவ்வளவு காமெடியாவா இருக்கும். முதல்ல போய் கண்ணாடியை பார்க்கணும். மாங்காமடைய மாப்பிள.
பைத்தியக்கார கிளவிங்க நிம்மதி ஒரு ஃபோன் கூட பேச விட மாட்டேங்குது. வாங்கண்ணே. வணக்கம்மா. என்னம்மா திடுதுப்புன்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்ட? கூப்பிடுறேன். பெரட்டுறதுக்குள்ள படாத பாடுபட்டம்மா. இந்தாங்க. திடீர்னு தானே விருந்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். மாசம் 8 தேதிக்குள்ள எனக்கு வட்டியை கரெக்டா கட்டிடணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் லேட்டானா கூட நான் வேற மாதிரி நடந்துக்கிருவேன். தேவையில்லாம என்ன வீட்டு முன்னாடி வந்து கத்த வைக்காதீங்க. அண்ணே, தலைய அடமானம் வச்சாவது நான் கரெக்டா கொடுத்துறேன். அது 8 வட்டி வரட்டா? சரிண்ணே. என்ன அவள் பாயாசம் எங்க ஏரியா ஸ்பெஷல். இங்க பாருங்க, இனிமே உங்க ஏரியா ஸ்பெஷல் அது இதுன்னு எதுவுமே எனக்கு கொண்டு வராதீங்க. ஏன்? அவன் கையை போட்டு பிரிஞ்சதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே வாமிட் வந்துச்சு தெரியுமா? இது அப்படியெல்லாம் கிடையாது. இது அம்மா செஞ்சது, சூப்பரா இருக்கும். ஏங்க, உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லையே. சத்தியமா நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிடு, சூப்பரா இருக்கும். ஏங்க வேணாம்னு சொன்னா விடுங்களேன், சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. சத்யா, மாப்பிள்ளை நீயும் கிழக்க பார்த்து நில்லுங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எதுக்கு அத்தை இது? மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முறை முன்னாடியே செஞ்சிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. நீங்க விழுங்க. 2 பேரும் நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். எந்திரிமா, எந்திரிங்க மாப்ள. இந்தாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அத்தை? நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை, வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க கஷ்டப்பட்டு முறை செய்யணும் எந்த அவசியமும் இல்லை. என்னை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க செய்யற விஷயம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்கினவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். அத்தை, இதை பிடிங்க பிடிங்க. இப்பதான் எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மாப்ள. இதுக்கு எதுக்கு அத்தை தேங்க்ஸ்லாம்? அதுக்கு இல்ல மாப்ள, கல்யாணத்து அன்னைக்கு என் முதல் பொண்ணு ஓடி போயிட்டா. என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதையுமே பெருசா நினைக்காம என் 2வது பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. இந்த பெரிய மனசுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மாப்ள.
என்னைக்கு கோயில்ல வச்சு நான் தான் உங்க மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தனோ அன்னில இருந்தே இது என் குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்லாம் சொல்லி என்னை வெளியாலாக்காதீங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு நீதாம்மா கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்லவருமா மாப்பிள்ளை. தேங்க்ஸ். எதுக்கு? நானும் நீ ஏதோ கோவத்துல அம்மாண்ட மூஞ்சி காட்டிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இது என் குடும்பம்னு சொன்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ம். வாங்கம்மா. நைட் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. பால் காய்ச்சி வச்சிருக்கேன். மாப்பிள்ளைக்கு சுட வச்சு கொடுத்துரு. அம்மா, எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுறோம். ஏன் இதெல்லாம் என்ன சொல்லிருக்க? இல்லம்மா, அங்க பரம அக்கா தனியா இருக்காங்களா, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அதான் அவங்க வீட்டுக்கு போறேன். அவங்க 5-6 வருஷமா தனியா தானே இருக்கிறாங்க. இனி மட்டும் என்னவா? இல்லடி, ஏதோ தனியா இருக்க பயமா இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வான்னு கூப்பிட்டாங்க. அதான். நீங்க போயிட்டா நாங்க 2 பேர்ல தனியா இருப்போம். அத்தை நீ யோசிக்கலையா? அந்த ஆளை வேணா வேற யாரையா கூப்பிட்டு சொல்லு. ஏய், சொன்னா புரிஞ்சுக்கொடி, புரியாம பேசிட்டு இருக்காத. நான் காலையில வந்துடுறேன். வர மாப்ள. சத்யா வந்து பூட்டிக்கோ வா. அம்மா, இவங்க வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஜானகி, பொண்ணும் மாப்பிளையும் விருந்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நீ எங்க தனியா போயிட்டு இருக்க? இல்ல, அவங்க கொஞ்சம் தனியா இருக்கட்டும் தான். ஓ, சரி சரி. இப்ப எங்க பெரிய மாமா வீட்டுக்கா? இல்லக்கா, பரமாக்கா தனியா தானே இருக்கு. அது வீட்டுல தங்கலான்னு போறேன். ஆமா, காலையிலே கேட்கலாம் தான் இருந்தேன். சரி, கூட்டத்துல வச்சு கேட்க வேண்டான்னு சொல்லி அதான் கேட்கல. உன் மூத்த பொண்ணு திவ்யாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? ஏதாவது விசாரிச்சு பாத்தியா? ஓடி போயிட்டாங்கிறதுக்காக அப்படியே எப்படி விட்டுற முடியும்? எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கணும்ல. அவளை பத்தி பேசாதீங்கக்கா. அவள் இந்த ஜென்மத்திலே நான் மன்னிக்க தயாரா இல்ல. இக்கேடாவது கெட்டு போறா. சரி, தேவையில்லாம பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம், விடு. சரி, வரேன். சித்தி, எங்க சித்தி கடைக்கா போறீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, நான் வேண்டு வந்து தரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. ஐயோ, நான் கடைக்கு போலப்பா, பரமாக்கா வீட்டுக்கு போறேன். ஓ, அப்படியா? சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கா? ஆமா, அப்பாதான் பாட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தார்ல, அதான் அங்க ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. சத்யா மாமா போற வரைக்கும் அங்க இருந்து ஹெல்ப் பண்றான்னு அப்பா சொன்னாரு. எப்படியும் சத்யாவும் மாமாவும் 1 வாரம் 10 நாள் இங்கே தான் இருப்பாங்க. அதான் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. ஹெல்ப் பண்றதுக்கு இங்க ஒரு வேலையும் இல்ல. நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு, பாட்டி அதை விட திட்டுவாங்க. ஏன்னா ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கோவமா திட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாங்க, நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்படின்றீங்க? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அப்போ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படல? சரி, வந்தது வந்துட்டேன். நீங்க தங்கிட்டு நாளை காலை வீட்டுக்கு போயிடுறேன். குமார், இப்பவே நீ உன் வீட்டுக்கு போப்பா. நான் தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேனே. இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அதான் சத்யா மாமா பார்த்துட்டு நைட் ஃபுல்லா உங்க கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு காலையில வீட்டுக்கு போயிடுறேனே. கல்யாணத்தப்ப கூட மாப்பிள்ளையோட சரியா பேசவே இல்லை. இப்ப அவங்க ஃப்ரீயா இருப்பாங்கல்ல, இப்ப பேசினா தானே உண்டு.
நான் உன்னை போக வேண்டான்னு சொல்றது அவங்க ஃப்ரீயா இருக்கட்டுமே தான். புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றது எனக்கு சுத்தமாவே புரியல சித்தி. ஆனா ஒண்ணு புரியுது சித்தி, நான் இப்ப வீட்டுக்கு போக கூடாது. சரி, நான் எங்க வீட்டுக்கா போயிடுறேன். ஏய் குமார் குமார், காலையில வீட்டுக்கு வா. சத்யாவும் மாமாவும் வீட்ல தான் இருப்பாங்க. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க கிட்ட பேசிட்டு போ, சரியா? ஓகே சித்தி, பாய் பாய். தேங்க்யூ. எவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மா போயிட்டாங்க. நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. நான் சொல்லியிருந்தாலும் அவங்க விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அப்படியா? ம். ஏன்? ஏன்னா நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்கு தனியா இருக்கணும்? ம். சொல்லாமல் பேபி, எதுக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும்? ம். இவங்க தெரிஞ்சு கேக்குறாங்களா இல்ல தெரியாம கேக்குறாங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. அமுல் பேபி சொல்லு. ஏங்க, அத எங்க அப்பா சொன்னார்லங்க, நம்ம 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கணும்னு. அதுக்கா விட்டு போனாங்க? பேசணும்னா நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் பேசிக்க போறோம். அதுக்கே எங்க அம்மா கிளம்பி போனோம். எனக்கு தெரியாதுங்க. போதுமா, என்ன விடுங்க. உனக்கு போர் அடிதா? இல்ல. ஆனா எனக்கு அடிக்குதே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அமுல் பேபி, அந்த டிவியை கொஞ்சம் போய் போட்டு விட. ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே? எனக்கு தெரியல. ஏன் இப்படி முகம் இல்லாதே? ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே? எனக்கு தெரியல. ஏன் இப்படி கையெல்லாம் நடந்தது?
Hallelujah.